உங்களிடத்துல இந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக நான் கருதுறேன். ஏன்னா இதிலிருந்து யாராவது ஒருவர் இதுக்கான தாக்கத்தை பெற்றால் கூட அது ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன். சமூக மாற்றத்தை பற்றி யோசிக்கக்கூடியவங்க பள்ளி நாட்கள்ல இருந்தே உருவாக்கப்படுறாங்க. அவங்க இந்த சமூகத்தை பார்ப்பாங்க, இங்கே நடக்கிற பெண்களுக்கான பிரச்சனைகளை கவனிப்பாங்க. ஐயோ, இந்த பெண்ணுக்கு இப்படி கொடுமை நடக்குதே, நான் என்ன செய்யறது அப்படின்னு பரிதவிப்பாங்க. அதுக்கான தீர்வை ஏதாவது ஒரு வகையில் பள்ளி நாட்கள்லேயே, ஸ்கூல் படித்து கொண்டிருக்கும் போதே, 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் 10 11 12 அந்த நாட்கள்லேயே அவங்க இதை பற்றி யோசிப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோட பேசுவாங்க. பிறகு ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கான மோட்டிவேஷன் கிடைக்கும். அந்த மோட்டிவேஷனை எடுத்துக்கொண்டு அதில் தொடர்ந்து வீரியமாக மரணிக்கும் வரைக்கும் செயல்படுவார்கள். அப்படி அவங்க செயல்படும் போது ஒரே ஒரு பெண் குழந்தை பாதுகாக்கப்பட்டால் கூட அது ஆகப்பெரிய வரம். அதன் பொருட்டு அவங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை இறைவன் தர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், ஆமீன். அப்போ அந்த மோட்டிவேஷன் எங்கேயாவது இருந்து கிடைக்கணுமே அந்த டீனேஜ் பிள்ளைகளுக்கு, இது சம்பந்தமான தாக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு. அப்படி யாராவது ஒருவர் இந்த டீம்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராவது ஒருவர் அப்படியான தாக்கத்தோடு இருந்து அதுக்கான மோட்டிவேஷனாக இப்போ நான் பேசுகிற இந்த விஷயங்கள் அமைஞ்சு நிச்சயமாக நம்மளும் பெண் பிள்ளைகளை பாதுகாக்கிறதுல ஒரு பெரிய ஸ்டாண்ட் எடுக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிற அக்கறை வந்துருச்சு அப்படின்னா அது இறைவனிடத்திலிருந்து வந்தது. அதற்கான பாக்கியசாலிகளாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். நமக்கெல்லாம் என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம் டீனேஜில்? என்ன ட்ரெஸ்ஸு, என்ன மேக்கப் கிட்டு, என்ன செருப்பு, என்ன ஷூ, கிளாஸு, ஃப்ரெண்ட்ஸு, என்ன சாப்பாடு, ஸ்நாக்ஸு, நமக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸு. இப்போ இந்த பிராய்லர் சிக்கனில் வரக்கூடிய கண்ட கருமத்தையும் திங்கிறது தான் இப்போ இருக்க ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. என் வீட்டு பிள்ளையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எந்நேரம் பார்த்தாலும் பிடிச்ச உணவு, பிடிச்ச ஸ்நாக்ஸ் என்ன, ஸ்விக்கியில் ஆர்டர் போடுவோம், வீட்டுக்கே கொண்டு வந்து கழிவை தள்ளிவிட்டு போயிடுவான். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எப்பயுமே ஒரு விஷயத்தை வசீகரப்படுத்தி அதன் மீது பெரிய தீவிரத்தை ஏற்படுத்துறது இப்லீஸோட வேலை. அதே மாதிரி தான் இந்த பிராய்லர் அப்படிங்கிற இந்த கோழிகள், அதோட டேஸ்ட்டு, அதை உருவாக்குற விதம், இது எல்லாத்துலேயும் ஒரு பெரிய க்ரஷ். அதை உருவாக்கி இந்த தலைமுறை பிள்ளைகளை அப்படி தான் கெடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு காரணம் யாருன்னா பெற்றோர்கள் பெரிய காரணம் தான், அதை மறுக்கிறதுக்கே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றதுங்கிறது போக இந்த லீவ் நாளில் தினமும் திங்கிறது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனும் ஒரு பக்கம் பார்க்க முடியுது. இதெல்லாம் தான் இன்னைக்கு டீனேஜ் பிள்ளைகளுக்கான தேடல். அது போக டிவி, சினிமா, சின்ன திரை, பெரிய திரை, ஹீரோ ஹீரோயின்ஸ், பாட்டு, கூத்து. இதை நம்ம சும்மா இருந்தால் கூட கிளாஸில் இதை பற்றி பேசுவாளுங்க, கிளாஸில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நம்ம கவனத்துக்கு இது வரும், நம்ம சும்மா தான் இருப்போம். அப்படி ஒரு கேட்டகரியும் உண்டு. தானாக போய் அந்த கதைகளை அவங்களோட பேசி ஷேர் பண்ணி அப்படி ஒரு கூட்டமும் உண்டு. இதில் ஏதாவது ஒரு இடத்துல பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு, அதை பற்றி நான் யோசித்தேன், அதை பற்றி பேசினேன். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டீம் எங்கள்கிட்ட உண்டு. நாங்கள் அடிக்கடி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், எங்கள் வீட்டில் இதை பற்றி பேசுவோம். நான் அதை பற்றி கவலைப்பட்டிருக்கேன். பாலியல் வன்கொடுமையால் ஒரு 5 வயசு பிள்ளை கொலை செய்யப்பட்டாள் அப்படிங்கிற செய்தி என் காதுக்கு வந்தப்ப நான் என்ன செய்யறதுன்னு யோசிச்சிருக்கிறேன். எல்லாரும் மாதிரி நான் கடந்து போகலை அப்படின்னு சொல்லக்கூடிய யாராவது ஒரு பெண் பிள்ளை, டீன் ஏஜில் ஒரு பெண் பிள்ளை இருப்பாள் என்றால் நிச்சயமாக இந்த சமூகம் ஒரு நல்ல பாதையில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு ஆக்டிவிஸ்ட் தான் ஒரு காலத்தில் வருவாங்க, ஒரு நபி தான், ஒரு இறை தூதரை தான் ஒரு காலத்துக்கு இறைவன் அனுப்புகிறான். யாராவது ஒரு புனிதர், ஒருத்தர் தியாகம் பண்ணி, ஒருத்தர் ஒரு டீமை உருவாக்கி, அதன் வழியாகத்தான் இங்கே எல்லா விதமான புரட்சியும் நடந்திருக்குது. அந்த ஒருத்தர் யாரு? அந்த ஒருத்தருக்கு என்ன வேணும் தெரியுமா? நான் அடி வாங்குவேன், கல்லடியும் வாங்குவேன், சொல்லடியும் வாங்குவேன், நான் வழி தாங்குவேன், நான் எல்லாத்தையும் இழப்பேன். சொந்த பந்தமாக இருக்கட்டும், சுற்றி இருக்கிற சந்தோஷங்களாக இருக்கட்டும், என்னோட ஆசைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் இழப்பேன். வலிக்க தான் செய்யும், கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் இந்த உயர்ந்த லட்சியத்துக்காக, இந்த ஒரு பிள்ளையை பாதுகாக்கணுமேங்கிறதுக்காக இதெல்லாம் நான் இழப்பேன்.
வலி தாங்குவேன், தியாகம் செய்வேன். இதெல்லாம் செய்யும்போது எனக்கு ஒரு பெரிய புறக்கணிப்பு நடக்கும் இந்த சமுதாயத்தில். என்னை எல்லாரும் ஒதுக்குவாங்க, என்னை எல்லாரும் அசிங்கப்படுத்துவாங்க, என்னை எல்லாரும் கேவலமாக பேசுவாங்க. ஊர் கூடி பஞ்சாயத்து வச்சு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தக்கூடிய நிலைமையெல்லாம் நடக்கும். ஆனாலும் நான் இந்த ஒரு பிள்ளையை பாதுகாக்கணுமேங்கிறதுக்காக நான் தொடர்ந்து இந்த லட்சியத்தில் முன்னேறி செல்லுவேன். அப்படி போகும்போது உடல்நல கோளாறுகள் பல வரும். ஏன்னா தொடர்ந்து பயணிக்கணும், தொடர்ந்து பேசணும், தொடர்ந்து இந்த விஷயங்களை பற்றி சிந்திக்கணும். இந்த சமூகம் கொடுக்கக்கூடிய, இந்த இம்மை கொடுக்கக்கூடிய, இந்த உலகம் தரக்கூடிய, இந்த அற்பமான மனிதர்கள் தரக்கூடிய, இந்த சுயநலமான மனிதர்கள் தரக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப வலிக்கும். ஆனாலும் இந்த ஒரு பெண் பிள்ளையை பாதுகாத்துடணுங்கிறதுக்காக நான் ஏதாவது ஒன்று செய்வேன் அப்படின்னு யார் ஓடுறாங்களோ, அப்படி ஓடுகிற போது அவங்களுக்கு ஒரு சின்ன டீமாவது உருவாகும். அந்த சின்ன டீம் நாளைக்கு பெரிய டீம் ஆகும். இவங்கெல்லாம் சேர்ந்து பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும். அப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனையை வழியையும் தாங்கினார்கள். பொம்பளை பிள்ளை பிறந்தாலே உயிரோட மண்ணை தோண்டி புதைச்சாங்கன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பிள்ளை கொன்று புதைக்கிறது வேற, கள்ளிப்பால் கொடுத்து கொன்னுட்டு பிள்ளைய உள்ள தூக்கி போட்டு புதைக்கிறது வேற. ஆனால் எதுவுமே செய்யாமல் குழியை தோண்டி உள்ளே போட்டு மண்ணில் மூச்சு திணற 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 சாகடிக்கிற வழக்கம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அதையெல்லாம் பார்த்து தாங்க முடியாமல் புறக்கணிச்சு போகிறாங்க. ஹிராக்குகைக்கு போய் அழுகுறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல, இதெல்லாம் என்னால் தடுக்க முடியலை, பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல, என்கிட்ட அதிகாரம் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு போய் தனித்து தவமிருந்து கண்ணீர் சிந்தி இறைவனை நோக்கி அழுகிறாங்க. அப்பத்தான் குரான் இறங்குது. இந்த மனித குலத்தை மீட்டெடுப்பதற்காக ஒரு பெண்ணாக நீங்களும் நானும் உயிரோடு இருந்து இவற்றை பேச வேண்டும் என்று 2024 தீர்மானிக்கப்பட்ட விடயத்திற்காக 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நபிகளார் அந்த ஹிராவை நோக்கி தனித்து தவமிருந்து 3 வருஷம் அனாதை போல இருந்தபோது ஓதுவீராக என்று இந்த சமூகத்தின் மீட்புக்காக, இந்த உலக மனிதனின் மீட்புக்காக, இந்த உலகத்தின் பெண்களின் மீட்புக்காக ஓதுவீராகன்னு சொல்லி திருக்குரானை இறைவன் கருணை கொண்டு இறக்கினான். சுபஹானல்லாஹ். அந்த திருக்குரானை கொண்டு இன்னைக்கு நம்ம மீட்பை அடைஞ்சிட்டோமா? பெண் பிள்ளைகள் இன்னைக்கு பாதுகாப்பா ஆயிட்டாங்களா? பெண் பிள்ளைகள்லாம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறாங்களான்னு கேட்டாக இல்லை. அன்னைக்கு ரசூல்லா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு, இப்போ நான் ஒரு பட்டியல் போட்டு சொன்னனே, அவ்வளவு அசிங்கம் அவமானம் ஊர்கூடி சேர்ந்து பேசி தீர்மானித்து எல்லா கொலை முயற்சியும் செய்து இறைவன் எல்லாவற்றிலிருந்து பாதுகாத்து கடைசியில் எவ்வளவோ பேர் உயிரை இழந்தார்கள். உயிரை இழந்து பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கான ஷரியத்தை கொண்டு வந்தார்கள், விதவைகள் பாதுகாப்புக்கான ஷரியத்தை கொண்டு வந்தார்கள், பெண்களினுடைய குடும்ப வாழ்க்கை பாதுகாப்புக்கான ஷரியத்தை கொண்டு வந்தார்கள், ஆதரவற்ற பெண்களுக்கான ஷரியத் என்கிற சட்டங்களை எல்லாம் உருவாக்கி கொண்டு வந்தார்கள். இந்த சமூகம் கேட்டதா, கேட்டு பலன் அடைந்ததா அப்படின்னா, ரசூல்லா காலத்தில் அன்னைக்கு 1,24,000 ஒளி விளக்குகளை அப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கி, அப்படி புரட்சியாளர்களை உருவாக்கிட்டு ரசூல்லா அங்கிருந்து போனாங்க, இந்த பூமியை விட்டு போனாங்க அவங்களோட 63 வயசுல. அதற்கு பிறகு வந்த ஒவ்வொரு நாட்டினுடைய சமூகமும், முஸ்லீம் சமூகமும், மற்ற சமூகத்தை விடுங்க, அவங்களுக்கு ரசூல்லா பற்றி தெரியாது, ஆனால் முஸ்லீம் சமூகங்கள் அதை ஏற்று பலனடைஞ்சிச்சா? இன்னைக்கு ஒரு முஸ்லீம் தகப்பன் தன்னுடைய பிள்ளையவே தொடர்ந்து கெடுத்து சீரழித்து போக்சோ கேஸ்ல பதிவாகி ஜெயிலுக்கு போறான். ஒரு முஸ்லீம் வீட்டுல ரொம்ப கேவலமாக ஹராஸ்மெண்ட் நடந்து, குடும்ப வன்முறை நடந்து ஒரு பெண் பாதிக்கப்படுகிறாள். நீதமாக நடக்க முடியலன்னா ஒரு கல்யாணத்தோடு நிப்பாட்டுங்கன்னு சொல்லப்பட்ட குரான் வசனத்தை மீறி அந்தரத்தில் தொங்கவிடப்பட்டு எத்தனை பெண்கள் 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் சர்வ சாதாரணமாக அயோக்கிய ஆண்களால் திருமணம் செய்யப்பட்டு நடுத்தெருவில் நிற்கிறாங்க. இன்றைக்கும் கள்ளிப்பால் கொடுத்து கொல்லப்படுகிறது. இன்றைக்கும் பெண் பிள்ளை பிறந்தால் வெறுப்பு என்று பார்க்கப்படுகிறது. இன்றைக்கும் பெண் பிள்ளை பிறந்தால் செலவு என்று பார்க்கப்படுகிறது. என்ன செய்ய முடியும்? இன்றைக்கும் இந்த நாளிலும் இந்த சமூகத்தில் இந்த கேடுகெட்ட அவலங்கள் நடக்குது அப்படின்னா, நாம் குரானை கொண்டு பூர்த்தி அடைஞ்சோமா? நாம் ரசூலாவினுடைய தியாக வாழ்க்கையை பொருந்தி கொண்டோமா? நாம் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறதுல இருக்கிறது நமக்கான கேள்வி. இல்லையே. அப்போ இவ்வளவு ஆதங்கத்தை கடந்தும் இன்றைக்கு நம்ம இதற்கான வேலையை செய்யணுங்கிற புரிதல் வருதா இல்லையா? ஏன்னா இன்றைக்கு இந்தியாவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டில் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு
பெரிய கேள்விக்குறி. பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளின் பட்டியல் எடுத்தோம்னா அது இந்தியா முதலிடத்தில் இருக்குது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ரமலானுக்கு முன்னாடி, நோன்பு தொடங்குறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் 9 வயசு பிள்ளை வீட்டிலேருந்து வெளியே வர்றான். ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு ஒருத்தர் கூப்பிட்றாரு. அந்த தெருவில் தான் இருக்கார் அவர். அந்த பிள்ளையும் போயிருக்கிறா. அந்த பிள்ளையும் போனால் ஐஸ்கிரீமும் வாங்கி தர முடியலை. அந்த பிள்ளைய மாடிக்கு கொண்டு போய் 60 வயசு கிழமை சீரழித்து அப்யூஸ் பண்ணி கொன்று போட்டு 19 வயசு பையன், இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து அந்த பிள்ளையை சீரழித்து மாற்றி மாற்றி நான் ஃபஸ்ட்டு நீ ஃபஸ்ட்டுன்னு போட்டி போட்டுக்கிட்டு கடைசியில் அந்த பிள்ளையை உயிரோடு இருக்கும்போதே, குத்துயிரும் கொலையுருமா இருக்கும்போதே அந்த பிள்ளையை கட்டி பக்கத்தில் இந்த சாக்கடையில் தூக்கி போட்டு சாக்கடைக்குள்ளே தான் மூச்சு திணறி திணறி செத்து போனான். அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது அந்த ஐயாமுல் ஜாஹிலியாங்கிற அந்த சமூகத்தில் இருந்து பெண் பிள்ளைகள் பிறந்தால் உயிரோடு புதைச்சாங்களே, மூச்சு திணற திணற அந்த பிள்ளைகள் செத்து போனாங்களே, அதே மாதிரி 2024 ஒரு பிள்ளை பாண்டிச்சேரி சாக்கடையில் மூச்சு திணறி திணறி செத்து போனான். இதை பற்றி நீங்களும் நாமும் எத்தனை பேர் கவலைப்பட்டோம்? எத்தனை பேர் கவலைப்பட்டோம்? எப்பயோ நடக்கிறதானே, எங்கேயோ நடக்கிறதானே, யாருக்கோ நடக்கிறது தானே. நான் சேஃபா இருக்கேன், நான் என் வீட்டில் சேஃபா இருக்கேன். எவ்வளவு மோசமான ஒரு மனப்பான்மை! யார் இதற்கு எதிராக குரல் கொடுத்து, யார் இதற்கு எதிராக பிரச்சாரம் செய்து பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு அப்படிங்கிறதுல பிரதானமாக இருக்கிறாங்களோ அவங்க பேர் பெற்றோர். அந்த பிள்ளை பேர் ஆர்த்தி. அந்த பிள்ளைய பத்தி அவங்க டீச்சர் சொல்றாங்க, அந்த பிள்ளை வந்துங்க சின்ன பிள்ளை மாதிரி இருக்க மாட்டாங்க, மெச்சூர்டா இருப்பா. யாரு மனசையும் அவ கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஏதாவது ஒரு சண்டை வருது அப்படின்னா யாரு மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த பொருளை அந்த பிள்ளைக்கு விட்டு கொடுத்துருவாங்க. எப்பேற்பட்ட வார்த்தையை பாருங்க. நம்மலாம் நம்ம அம்மா கூட சண்டை போட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம். நமக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, இது சரி வரல, அது சரி வரலன்னு சண்டை கட்டி கொண்டு நம்மளாம் ஒரு வாழ்க்கையை டீனேஜில் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பிள்ளை 9 வயசுல யார் மனசு நோகடிக்கிறதுக்கு மனசு வராமல் விட்டு கொடுத்துருவாளாம். எதை கேட்டு பிள்ளைகள் வந்து பிரச்சனை பண்ணுறாங்களோ அதை விட்டு கொடுத்துருவாளாம், மனசை நோகடிக்க மாட்டாளாம். அந்த பிள்ளைகள் இங்கே செத்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம் என்ற காரணத்தினால் கொல்லப்பட்ட பிள்ளைகள் எத்தனை! ஆஷிஃபா இந்த சமூகத்திலிருந்து இவங்க அடிமையாத்தான் இருக்கணுங்கிற காரணத்தினால அங்கேருந்து ஒரு பிள்ளையை வந்து தூக்கி கடைசியில் அந்த பிள்ளையை 3 நாட்கள் வச்சு சீரழித்து கூப்பிட்றான் ஃபோன் பண்ணி. காலேஜில் படிக்கிறான், 150 கிலோமீட்டர் தூரத்தில். அங்கேருந்து வாடா கிளம்பின்னு சொல்லி அங்கேருந்து பிரயாணம் பண்ணி வந்து அந்த பிள்ளையை அபியூஸ் பண்ணுறான். 8 பேர் சேர்ந்து சீரழிக்கிறாங்க 3 நாளாக வச்சு. இன்னும் அந்த பிள்ளை சாகலை. இதுக்கு மேலே இந்த பிள்ளை இங்கே வச்சிருக்க முடியாதுன்னு தலையில கல்லை தூக்கி போட்டு வெளியில தூக்கி எறிகிறாங்க. அவள் போட்டிருந்த அந்த வைலட் கலர் ட்ரெஸ்ஸை நம்மளால மறக்க முடியுமா? அந்த வைலட் கலர் ட்ரெஸ், நான் அந்த ஊருக்கு போனேன், ரசானாங்கிற அந்த கிராமத்தை தேடி ஜம்மு காஷ்மீருக்கு நான் போனேன். அங்கேருந்து ஒரு கல்லை தூக்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் அந்த கல் என்கிட்ட தான் இருக்குது. திருப்பையும் நான் ஒரு பத்திரிகையாளர்கள் படையோட வக்கீல்களை கொண்டு ஒரு சட்ட ரீதியான ஒரு டீமோட நான் மறுபடியும் இந்த கிராமத்துக்கு வருவேன். அந்த கிராமத்துக்குள்ளே போக முடியல, அவ்வளவு கொலை மிரட்டல். ஆனாலும் அந்த கிராமத்துக்குள்ளே போய் அந்த கோயிலுக்கெல்லாம் போய் அங்கே நின்று பதிவை போட்டுட்டு தான் வந்தேன் நான். ஏன்னா அவங்க தாய் எப்படி இருக்கிறான்னு பார்க்கணுமே அப்படிங்கிற ஒரு பெரிய பதட்டத்தில் அந்த 8 குற்றவாளிகளில் பாதி பேர் வெளியே போயிட்டான். இன்னமும் கேஸ் நடக்குது. எத்தனை வருஷமா அந்த கேஸ் நடக்குது தெரியுமா? ஏன்னா ஒரு கேஸை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 6 மாதம் பத்தாதா, 1 வருஷம் பத்தாதா, 2 வருஷம் பத்தாதா, 5 வருஷம் 10 வருஷம் அக்யூஸ்ட் இவன் தான் தெரிஞ்சு அவன் வாக்குமூலம் கொடுத்தும் எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்டும் கரெக்டாக இருந்தும் கூட அவன் வந்து வாய்தான்னு கொடுப்பான். அந்த பிள்ளைகளுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் அவ்வளோ மோசமான இடத்துக்கு போகும். கடைசியில் 10 வருஷமாக கேஸ் நடக்கும். இவற்றுக்காக போராடுவது யார்? இவை நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக பிரச்சாரம் பண்ணுறது யார்? பெண் பிள்ளைகள் பாதுகாப்புனா கவனமாக இருங்க, டோன்ட் டச், நோ டச் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லை, நீ பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தயாராகுன்ற விஷயத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறது யார்? இங்கே தான் பேசவே கூடாதுன்னு வச்சுருக்காங்களே, இங்கே தான் பேசவே கூடாது. இங்கே மணிப்பூரில் என்ன நடந்துச்சு? இப்போ கலவரம், ஒரு இனத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் கலவரம். நீ கலவரம் பண்ணு, அடிச்சுக்கிட்டு சாவு, என்னமாவது பண்ணி தொலை. நீ ஏன் பெண்களை அங்கே நிர்வாணப்படுத்துற? பெண்களை நிர்வாணப்படுத்தி அந்த பெண்களுடைய கையை கட்டி அந்த பெண்களுடைய உறுப்பின் மீது கை வைத்து பொது தளத்தில் இழுத்துட்டு வர்றானுங்க. பொது தளத்தில் ரோட்டில் பின்னாடி 150 பேர் 200 பேர் வர்றான்.
வயக்காட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3ன்னு ரேஷன் கடையில் நிற்கிற மாதிரி வரிசையில் நின்று அந்த பெண்கள் ரேப் பண்ணப்படுறாங்க. அந்த பெண்கள் அதுக்கு பிறகு அந்த பேட்டியில் இன்னும் சாகலை, உயிரோடு தான் இருக்காங்க. அவங்க அதை சொல்லும் போது கதறல் இருக்குல்ல. டெல்லியிலிருந்து மகளிர் ஆணையத்திலிருந்து போகிறாங்க. போயிட்டு அவங்க போய் விவரங்களை சேகரிக்க போன அதிகாரிகள் அந்த காட்சியெல்லாம் பார்க்க முடிஞ்சுதா? அவங்களோட கதறலை காப்பாற்றுவது யார்? இந்த நாட்டில், இந்த உலகத்தில் எங்கே எமன் அடிச்சுக்கிட்டாலும் அங்கே உடனே யார் மேலே கை வைப்பான்? அந்த இனத்தை சேர்ந்த பெண்கள் மேலே கை வைக்கிறது, அவங்கள ட்ரெஸ் இல்லாமல் ஆக்குறது, அவங்கள அப்யூஸ் பண்ணுறது, ஹராஸ் பண்ணுறது. இதுதான் அவங்களுடைய கொடுமையினுடைய உச்சகட்டம். அசிங்கம், கேவலம். மறுமையில் நிரந்தரமாக நரகத்தை தேடிக்கொண்டவர்கள். அல்லாஹ் ஏன் இப்படியான விஷயங்களுக்கு அனுமதிக்கிறான்? இதுக்கு பின்னாடி மறைவான பொருள் என்ன இருக்குது? இதெல்லாம் பார்த்து கொண்டு நீ ஏன் சும்மா இருந்தா அல்லாஹ் நம்மளை கேட்பானா மாட்டானா? உன்னை போல ஒரு பெண்ணாக படைக்கப்பட்ட பிள்ளை, 3 வயசு பிள்ளை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு வீதியில தூக்கி எறியப்பட்டு ரணப்பட்டு, அந்த ஹாசினி அப்படிங்கிற பிள்ளையோடைய கேஸ் எல்லாம் அம்மாடி, அந்த 7 வயசு பிள்ளை அந்த ஹாசினியோட நிலைமைய நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளோ அருமையான பிள்ளை, நல்லா படிக்கிற பிள்ளை. கடைக்கு போயிட்டு வரோம், பிள்ளைகளோட விளையாண்டுக்கிட்டுருன்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் டைமில் கடைக்கு போகிறதுக்காக அவங்க பேரண்ட்ஸ் போகிறாங்க. அங்கே பிள்ளைகளோடு சேர்ந்து அப்பார்ட்மெண்ட்ஸு, அடுக்குமாடி குடியிருப்பு, அங்கே எல்லாம் சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. எதிர்த்த வீட்டில் இருக்கிறவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, கூப்பிட்றான் அந்த பிள்ளையை. எதிர்த்த வீட்டில் இருக்கவன் அந்த பிள்ளையை கூப்பிட்டு, அந்த பிள்ளையை பாருங்களேன், சுகானல்ல எப்படி இருக்கா பாருங்க. அந்த பிள்ளையை கூப்பிட்டு, நான் உனக்கு மிட்டாய் தர்றேன், அது தர்றேன்னு சொல்லி எதிர்த்த வீட்டில் இருக்கான் அந்த ராஸ்கல். ஒரு ஐடி இன்ஜினியர். இன்னைக்கு பிள்ளைகள் மீச தாடி நல்லா ட்ரிம் பண்ணிக்கிட்டு, ஹேர் ஸ்டைல் நல்லா வச்சுக்கிட்டு, மூக்கும் லட்சணமா மூக்கு முழியுமா இருந்துட்டா பிள்ளைகள் ஓடுகிறாங்களே ஒருத்தனை நம்பி காதல்ன்ற பேர்ல. இந்த தருதலைகள் இப்படித்தான் இருப்பார்கள். ரொம்ப ஸ்மார்ட்டா தங்களை வெளிக்காமிச்சுக்குவாங்க. ரொம்ப ரொம்ப பிரமாதமாக பெண்களை மயக்குவதற்கான எல்லா டெக்னிக்கும் இந்த தருதலைகளுக்கு தெரியும். அந்த குழந்தை வீட்டுக்குள்ள போறா, ஏத்த வீட்டு அண்ணன் தானே, ஏத்த வீட்டு அங்கிள் தானே, போன பிள்ளையை அபியூஸ் பண்ணி வாயை பொத்தி கடைசியில் துண்டு துண்டாக அந்த பிள்ளையை வெட்டி சூட்கேஸ்குள்ள வச்சு வெளியே எழுதிட்டு வர்றான், ட்ராலி பேக்ல வச்சு. 3 நாள் பிள்ளையை காணாம தேடுறாங்க, பிள்ளையை கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் இவனோட கேரக்டர் மேலே சந்தேகப்பட்ட யாரோ ஒரு பெண்மணி, இந்த வீட்டில் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிறகு சிசிடிவி கேமராவை செக் பண்ணதுனால இந்த விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டு, பிறகு அவன் ட்ராலியை தூக்கிட்டு போகிறது, எங்கே கொண்டு போகிறாங்கிறத ஃபாலோ பண்ணி பிறகு அவனை பிடிச்சி விசாரித்த பிறகு, ஆமாம் நான் தான் பண்ணேன், கொண்டு போய் எரித்தேன் அப்படின்னு சொல்லி எரிச்ச இடத்த காட்டி பிறகு இந்த வழக்கு பதிவாகுது. அவனை ஜாமீன்ல வெளியே விட்டாங்க. இந்த வழக்குகளில் கைதாகிறவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பது யார்? ஜாமீன்ல வெளியே விட்டு வெளியே அவங்க அம்மாவை கொலை பண்ணிட்டான், செலவுக்கு காசு தர மாட்டேங்கிறான்னு சொல்லி அவங்க அம்மாவை கொலை பண்ணான். இந்த தருதலைகள், இந்த மனநோயாளிகள், இவங்களெல்லாம் ஒன்று உள்ளேயே போட்டு அடைச்சி வச்சு கருணை கொலை பண்ணிடணும், ஸ்லோ பாய்சன் கொடுத்துடணும், இல்லை வெளியே விடாமையாவது பார்த்துக்கிறணும். ஆனால் எதற்கும் துப்பு கெட்ட ஒரு தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளியவும் விட்டுருவானுங்க, தண்டனையும் கொடுக்க மாட்டானுங்க, ஜாமீனும் கொடுத்துருவானுங்க. இவற்றுக்கு நடுவில் தான் இந்த பிள்ளைகளை பாதுகாப்பது எப்படி என்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வரலாறும் ஒவ்வொரு விஷயமும் கடந்த 15 வருஷமாக நான் போய் போராடின வழக்குகள் எத்தனை, நான் போய் கேஸ் ஹிஸ்டரியை நேரில் களத்துக்கு போய் எடுத்து 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை கிராமத்தில், குக்கிராமத்தில், நாகப்பட்டினம் சீர்காழி பக்கத்தில் 10ஆம் கிளாஸ், அந்த பிள்ளை பேர் ஆசிகா, 10ஆம் கிளாஸ். அவள் ஒரு டீச்சர், ஸ்கூலில் டீச்சர் வரலைன்னா அந்த ஆசிகா தான் போவா, எல்லா கிளாஸும் எடுப்பா. வீட்டில் சாயந்தரம் ஈவினிங் டியூஷன் எல்லா பிள்ளைகளுக்கும். அந்த மாதிரி இருந்த பிள்ளை டாய்லெட் இல்லைன்னு வெளியில் சாயந்தரம் அவசரமாக போனப்போ அபியூஸ், கொலை செஞ்சுட்டான், முடிஞ்சது. 4 வீடு தள்ளி இருந்தவன், 4 வீடு தள்ளி இருந்தவன். அதனால தான் ஐநா சபை சொல்லுது, இந்த நாட்டில், இந்தியா நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அதுக்கு காரணம் வீடும் வீட்டை சுற்றி இருக்கிற இடங்களும் தான் ஆபத்தாக இருக்குது. சொந்தக்காரனே அபியூஸ் பண்ணுவான், ஒரு கிழமை இருப்பான், அந்த கிழமை அந்த கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக அடுத்தடுத்த தலைமுறை பிள்ளைகளை வரிசை அபியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்? வெளியே சொன்னால் குடும்பமானம் போயிருமே, குடும்ப மரியாதை போயிருமே, குடும்ப ஸ்டேட்டஸ் போயிருமே. உங்கள் மரியாதை, கௌரவம், ஸ்டேட்டஸில் தீய கொளுத்தி வைக்க இப்படி சொல்லி சொல்லி தானே எங்கள் பிள்ளைகளை அழிச்சு வச்சிருக்கிறீங்க.
கொஞ்சம் தைரியமா யாராவது ஒருத்தி இந்த கிழமை என்ன அபியூஸ் பண்ணான்னு சொல்லி இருந்தா, வெளியே பேசி இருந்தா, செருப்பாலையை அடிச்சு ஒன்னு ஊரை விட்டு ஒதுக்கி இருக்கலாம், வீட்டை விட்டு ஒதுக்கி இருக்கலாம், போலீஸ்ல ஒப்படைச்சிருக்கலாம், ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கலாம். குறைஞ்சது 100 பிள்ளைகளை பாதுகாத்திருக்கலாம். அந்த 100 பிள்ளைகள் அபியூஸ் ஆனதுக்கும் அவங்க வெளியே சொல்லாததான் காரணம். பயம். இன்னைக்கு பெரும்பாலான வன்முறைகள் நடக்கிறதுக்கு காரணம் குடும்பம், கௌரவம், ஸ்டேட்டஸ், பிரஸ்டீஜ் இஷ்யூ. விளக்கமாறு அந்த பிரஸ்டீஜ் வச்சு என்ன செய்ய போறீங்க? இந்த சமூக மாற்றமெல்லாம் வரணும்னா இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், அடுத்த தலைமுறை, நம்ம இதுக்கெல்லாம் உடன்படக்கூடாது. நம்முடைய பிரஸ்டீஜ் யார் கையில் இருக்கு? ஆண்டவன் கையில் இருக்கு. நம்முடைய கௌரவம் யார் கையில் இருக்கு? அல்லாட்ட இருக்கு. நம்முடைய மானம், மரியாதை, கண்ணியம் இதெல்லாம் யார் கையில் இருக்கு? இறைவனிடத்துல இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இது எல்லாமே இறைவன்கிட்ட தான் இருக்கு. நம்ம இந்த பூமியில இந்த பிரஸ்டீஜ், கௌரவம், 4 பேர் என்ன சொல்லுவாங்க, அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவாங்கிறதுக்கெல்லாம் கருதாம, நமக்கு ஹலால் அப்படின்னு இறைவன் என்ன சொல்லியிருக்கானோ, கொடுமைக்கார அரசனுக்கு எதிராக குரலாவது கொடுங்கள், பேசவாது செஞ்சு தொலை. நீ வாள் எடுத்துக்கிட்டு போட்டி பரவாயில்ல, போர் தொடுக்காட்டி பரவாயில்ல, வேற ஏதாவது பிறநிலைனா பரவாயில்ல, அட்லீஸ்ட் பேசவாது செய், கையால் தடுத்துக்கொள். கடைசி பாயிண்ட், நீ அவற்றிலிருந்து விலகியாவது இரு. நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பேசக்கூட மாட்டோம். ஒரு கண்டனத்தை கூட பதிவு செய்ய மாட்டோம். அப்படி அபியூஸ் பண்ண ஒரு கணவன் போக்சோல கைதாகி ஜெயில கிடக்குறான். இப்படிப்பட்ட தருதலையோட அக்யூஸ்டோட என்னால வாழ முடியாதுன்னு ஒருத்தி வெளியே வர்றா. ஒட்டுமொத்தமான குடும்பமும் சமூகமும் சேர்ந்து நிக்குது, நீ அவன் கூட தான் வாழணும்னு. யார் அக்யூஸ்ட்? இதுல குற்றவாளியை விட மேலான அக்யூஸ்ட் இந்த குடும்பமும் இந்த சமூகமும். இறைவன் அந்த பெண்மணிக்கு இவர்களை எல்லாம் புறக்கணித்துட்டு அல்லாஹ்வோட பாதையில நிக்கணும்னு நிக்கிற அந்த பெண்மணிக்கு மிக உயர்ந்த இடத்தை தருவான். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எழுதுவான். ஆனா இங்க இருக்க மற்றவர்கள் என்ன செய்வாங்க? அந்த சமூகத்தையும் அந்த குடும்பத்தையும் தான் பார்க்கும். அதை பார்த்து பயப்படும். அதனாலதான் முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம நபி அவர்கள் அப்பமே அழுதாங்க. முஸ்லிம் சமூகம் வகன் என்பதற்கு அடிபட்டுத்தான் அடி வாங்கும். வகன், அதுக்கு பேர் என்னது? வகன். அந்த வகன்னா என்னன்னு கேக்குறாங்க. வகன்னா என்ன அப்படின்னா, இந்த இம்மையின் மீது தீராத பற்றும் மரணத்தை பார்த்து பயமும். நம்ம இந்த உலகத்துல எதுக்கு ரொம்ப பயப்படுறோம்? செத்துறவே கூடாதுங்கிறதுக்கு பெரிய பயம். சாகாம இருக்க முடியுமா? அந்த உலகத்துல சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் சாகத்தான் போறோம். சில பிள்ளைகள் சின்ன வயசுலேயே செத்து போகுது, சில பிள்ளைகள் பாதி வயசுல செத்து போகுது. இறைவன் அவ்வளவுதான் எழுதியிருக்கிறான். சில பேர் 40 வயசுல செத்து போறாங்க, சில பேர் 60 வயசுல செத்து போறாங்க, ஆக்சிடென்ட்ல செத்து போறாங்க, நோய்வாய்ப்பட்டு செத்து போறாங்க, இயற்கையா மரணிக்கிறாங்க. என்னன்னே தெரியல, திடீர்னு இதயம் நின்றுச்சு, சுஜூதுல போயிட்டாரு, நல்லா தான் இருந்தாரு, வந்தாரு, ஒழு செஞ்சாரு, சுஜூதுல போயிட்டாரு. எத்தனை விதமான மரணங்களை கேட்கிறோம். அல்லாஹ் என்ன நாடி இருக்கானோ, இறைவன் என்ன நாடி இருக்கானோ அதுதான் நடக்க போகுது. மரணிக்கவே கூடாது. மரணத்தை பார்த்து பெரிய பயம் கூட்டத்துக்கு. அப்புறம் இம்மையின் மீது தீராத பற்று. இந்த இம்மை எதையெல்லாம் அலங்காரமா காமிச்சிருக்கோ அதன் மீது தீராத பற்று அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுலதான் இப்ப நம்ம பேசின எல்லா கண்டென்ட்டும் வந்துச்சு. தீராத பற்று, இம்மையில பற்று வச்சு என்ன செய்யறது? என்ன புண்ணியம்? யாராவது யாரையாவது உண்மையா நேசிக்க போறாங்களா? யாராவது யாருக்காவது உண்மையா நிக்க போறாங்களா? யாராவது யாருக்காவது தியாகம் செய்ய போறாங்களா? யாராவது யாருடைய மறுமைக்காவது உதவ முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. அல்லாவுக்காக நேசிக்காத உறவுகள் எந்த பிரயோஜனமும் மற்றவை. அல்லாவுக்காக உதவி செய்யாத உள்ளங்கள் எந்த பிரயோஜனமும் மற்றவை. ஆனால் இந்த மனித கூட்டத்துக்கு அது புரியறது கிடையாது. அவ்வளவு அபியூசஸ் இங்க நடக்கும் பொழுதும் எனக்கு என்னன்னு நம்ம வீட்டில் இருந்தோமா, இல்லை ஏதாவது ஒரு கண்டன அறிக்கை எழுதணுமா, 10 பேர்கிட்ட இதை பத்தி பேசணுமா? சொல்லுங்க பாப்போம். அப்போ பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கு எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ, அபியூஸ்ங்கிறது நடக்குதோ, என் வாழ்க்கையில நடந்திருக்கு. நான் என்னுடைய 36 வயதிலே புத்தகத்தில் எழுதியிருக்கேன். நான் 2ஆம் கிளாஸ் படிக்கும் போது எனக்கு நடந்த பேக்கரி அபியூஸை பத்தி நான் எழுதியிருக்கிறேன். வாயை திறந்து பேசணும், சொல்லணும், உடனடியா அந்த அக்யூஸ்டுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும், உடனடியா பேசணும். அப்பதான் அடுத்து வரக்கூடிய பெண்கள் பாதிக்கப்படாம பாதுகாக்கப்படுவாங்க. அப்படி இல்லைன்னா நாம் அவர்கள் பாதிக்கப்படுறதுக்கும் காரணமாக இருப்போம். நம்பர் 1. நம்பர் 2, அப்படி யாராவது நம்ம கிட்ட பேசினா
இமீடியட்டாக அதை வந்து பரப்பணும். நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்லணும், டீச்சர்ஸ் கிட்ட சொல்லணும். ஏதாவது ஒரு வழியில் 1098ங்கிற நம்பர் இருக்குது, ஏதாவது ஒரு அந்த சைல்ட் லைன் நம்பரை தெரிஞ்சு வச்சுக்கணும். 1098 அந்த நம்பருக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி பிரச்சனை, இந்த பிள்ளைக்கு இந்த ஊர் சொன்னால் அவங்க வந்து என்னன்னு பார்ப்பாங்க. அல்லது அவங்களும் சும்மா இருக்காங்களா, ஃப்ரெண்ட்ஸ் டீமே சேர்ந்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும். அதையே விட்டுட்டு காலங்காலமாக அமைதியாகவே இருந்தால் என்ன செய்யறது? காலங்காலமாகவே நான் வந்து வகன் பிடிச்சி தான் தெரியும்னா யார் மறுமையில் வெற்றியாளர்கள்? அப்படின்னா நாம் ஏதாவது ஒரு வகையில் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக செயல்பட வேண்டும். இதுக்கான சொரணை நம்மோட புத்தியில வரணும். யாருக்கும் நடக்குது, நம்ம என்ன செய்ய முடியும்? 10 பேர் சேர்ந்தாங்கன்னா நம்ம ஏரியாவில் அப்படி நடக்காமல் பார்த்துக்க முடியும். 5 பேர் சேர்ந்தாங்கன்னா நம்ம வீட்டில் அப்படி நடக்காமல் நம்ம பாதுகாத்துக்க முடியும். அப்படியான ஆட்களாக நம்ம இருக்க போகிறோமா, இல்லை வழக்கம் போல எவ்வளவோ காதில் விழுகுது அது மாதிரி இதுவும் விழுகுது கடந்து போவோம்னு போக போகிறோமா? இந்த குழு, இந்த கிளாஸஸ் இந்த 30 நாள் முடியும் போது பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கான கருவிகளாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் உயர்ந்து நிற்கணும். இன்ஷா அல்லாஹ் இறைவன் அதற்கான பாக்கியத்தை நம்ம அத்தனை பேருக்கும் தரணும். ஏதாவது ஒரு வகையில் நம்ம கிளாஸில், நம்ம பார்க்குற சொசைட்டியில், நம்ம வீடுகளில், நம்ம தெருவில் ஏதாவது ஒரு வகையில் பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கான ஒரு வலிமையான டீமாக இந்த டீம் செயல்படணும். இன்ஷா அல்லாஹ். வந்தோம் 30 நாள் இருந்தோம் போனோம், போயிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுமையின் வெற்றியாளராக வரணும்னு யாராவது நினைச்சிங்கன்னா, அல்லாஹ்வை சந்தோஷமா புன்னகையோடு சந்திக்கணும்னு யாராவது நினைச்சிங்கன்னா, ரசூல்லா மிக பெருமையாக என்னுடைய உம்மத்துன்னு சொல்லி வெல்கம் பண்ணணும் மறுமையில யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த பெண்கள் பாதுகாப்பு, பெண் பிள்ளைகள் பாதுகாப்புங்கிற விஷயத்தை கையில் எடுங்க. எப்போ வரைக்கும்? மரணிக்கிற வரைக்கும். யார் என்ன சொன்னாலும் இதில் எனக்கு கடமை இருக்குது, ஏதாவது ஒரு வகையில் இதுக்காக நான் செயல்பட்டு கொண்டே இருப்பேன், நியத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் அந்த நியத்தை கபூல் செய்வான். இப்போ நான் பேசுறதெல்லாம் வெறும் வார்த்தைகள் கிடையாது. இந்த எல்லா வழிகளையும் துயரங்களையும் கடந்த 15 ஆண்டுகளாக சந்தித்து கொண்டுதான் நான் இந்த வேலைகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால தான் பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் ஒரு கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணுங்க, சம்மர் கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணுங்க. ஒரு பெண் என்பவள் யாருன்னு அவள் தெரிஞ்சுக்கிறணும், அவளுக்கு என்ன கடமை இருக்குதுன்னு அவள் தெரிஞ்சுக்கிறணும். என்னுடைய உடல் என்பது அடுத்தவன் தொடர்றதுக்கானது இல்லை அப்படிங்கிறத அவள் உணர்ந்துக்கிறணும். அபியூஸ் அப்படிங்கிறது வீட்டிலையும் நடக்குதுங்கிறது ஒரு அறிவாற்றலோடு அவள் இருக்கணும். தானும் பாதுகாக்க, பிறரையும் பாதுகாக்க அவன் முனைந்து வரணும். அப்படியான ஒரு 10 பேரையாவது கண்டுபிடிச்சிட முடியாதா? போடுவோம், நம்ம வேலையை செய்வோம். இதில் வேலை செய்து கொண்டிருக்கிற பேசுகிற நான் உட்பட, உங்களுக்கு பாடம் எடுக்கிறவர்கள் உட்பட, இதற்காக இயங்குகிறவர்கள் உட்பட அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்தில் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஆளாகிறோம், ஏதோ ஒரு விதத்தில் அபியூஸ் பண்ணப்படுறோம், ஏதோ ஒரு விதத்தில் ஆதிக்க சமூகத்தினால அழுத்தப்படுறோம், ஏதோ ஒரு இடத்துல மிக மோசமான தாக்குதல்களுக்கு உள்ளாகிறோம். இருந்தும் கூட வகுப்பெடுக்கிறோம். காரணம் என்ன? என்ன போல இன்னொருத்தி பாதிக்கப்படக்கூடாது. இந்த பிள்ளைகளை வந்து நம்ம பரப்புரைக்கு தயார் பண்ணணும். அந்த பிள்ளைகள்லாம் பாதுகாப்பாக இருக்கணும். அதை தொடர்ந்து பேசணும், தொடர்ந்து பரப்புரை செய்யணும். எப்போ வரைக்கும்? உயிரோடு இருக்க வரைக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த ஒரு தனி பாடமே படிக்க வேண்டியதாக இருக்குது. என்னென்ன விஷயங்கள், என்னென்ன நம்பர் இருக்குது, எப்படி எப்படி வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும், என்ன செய்யணும், என்ன மாதிரியான நடப்புகள், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளணும். இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியம் என்ன தெரியுமா? தைரியம். நீங்கள் கராத்தே கற்றுக்கங்க, சிலம்பம் கற்றுக்கங்கன்னு நான் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல பெருசாக. நீங்கள் தைரியத்தை கற்றுக்குறங்க. பயந்துறது, 4 பேர் சேர்ந்து வந்தால் பயந்துறது, 4 போலீஸ் சேர்ந்து வந்தால் பயந்துடுறது, 4 பொம்பளைங்க சேர்ந்து வந்தால் பயந்துடுறது, 4 பேர் சேர்ந்து வந்தால் பயந்துடுறது. என்ன செய்ய முடியும்? நாம் அல்லாஹ்வின் அடிமைகள் என்பது சத்தியம் என்றால் இவர்களால் நம்ம என்ன செய்து விட முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது உங்களால. ஆம்பளை பிள்ளைங்களை சொல்லி வளர்க்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும். ஒரு அம்மாவை எப்படி மதிக்கணும், ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி பார்க்கணும், என்ன செய்யணும், ஆம்பளை பிள்ளைக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும். எங்கேயாவது பொம்பளை பிள்ளைகளை கண்ணியமற்று நடத்தினா செருப்பால அடிபண்டான்னு சொல்லி சொல்லி வளர்க்கணும். கடினமான வார்த்தைகளை ஆரம்பத்திலேருந்தே சொல்லி சொல்லி வளர்க்கணும். இந்த சமூகத்தினுடைய சீர்கேடுகளை எடுத்து காமிச்சு வளர்க்கணும். அப்படி வளர்க்குற போது தான் ஒரு சமூகம்
ஒரு நேர்மறையான சமூகமாக வரும். தொடர்ந்து கல்வி, தொடர்ந்து பரப்புரை, தொடர்ந்து அது சம்பந்தமான விஷயங்கள், தொடர்ந்து அது சம்பந்தமான விழிப்புணர்வு, மறுமையில் என்ன நடக்கும்ன்ற ஒரு இரையச்சத்தை உண்டாக்குகிற போக்கு, தொடர்ந்து இதை செஞ்சாதான் ஒரு சமூகத்தில் நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதுதான் நபிகளார் செஞ்சாங்க. அதை நாமும் செய்ய வேண்டும். இந்த அரை மணி நேர உரையை கேட்ட பிறகு நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் மரணிக்கும் வரைக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நான் பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக வேலை செய்வேன், நானும் என்னை பாதுகாத்துக் கொள்வேன், காதல்ங்கிற பேரில் ஒருபோதும் விழுக மாட்டேன், என் தாய் தகப்பனுடைய கண்ணியத்தோடு என் வாழ்க்கையை நான் தொடங்குவேன். நிச்சயமாக உயர்ந்த லட்சியத்தை கொண்டு பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக நான் தொடர்ந்து வேலை செய்வேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த டீமில் எத்தனை பேர் இருப்பீங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கெடுப்பு செய்யுங்க. நான் பேசி முடித்த உடனே ஒரு கணக்கெடுப்பு செய்யுங்க. அப்படியான பிள்ளைகள் உருவாக்கப்பட்டால் அது இறைவன் தந்த மிகப்பெரிய பாக்கியம். அப்படியான பிள்ளைகள் சேர்ந்து இயங்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தால் அது இறைவன் தரக்கூடிய மிகப்பெரிய 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 பாக்கியம். அப்படி பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக நாம் சேர்ந்து இயங்கி பரப்புரை செய்து இந்த வாழ்க்கையில இம்மையை கடந்து மறுமையில் வெற்றியாளர்களாக ஆவதற்கான வாய்ப்பை இறைவன் உருவாக்கி தருவானாக. ஆமீன். பெற்றோர்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகள் துணிச்சலாக செயல்படுகிற போது நீங்க உடன் நில்லுங்க, கூட நில்லுங்க, அம்மாக்கள் உடன் நில்லுங்க, அல்லாஹ்வுக்காக உடன் நில்லுங்க, அவங்கள தடுக்காதீங்க. இப்படியான ஆட்கள் எங்களை போல் வேலை செய்கிற போது அதற்கு சப்போர்ட் பண்றதுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத குடும்பமாக யோசித்து உடன் நில்லுங்க. நான்லாம் அனாதையாக நின்று அந்த வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இஸ்லாத்துக்கு பிறகு 1-2 ஆதரவுகள், 1-2 பேர், அதுவும் தொடர்ந்து எல்லாராலையும் அதை செய்ய முடிய மாட்டேங்குது. அனாதையாக நின்றாலும் பரவாயில்லை, ரசூல்லா சந்தித்த அத்தனையும் நான் சந்தித்தாலும் பரவாயில்லை, நான் கொண்டிருக்கிற லட்சியம் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு. காபத்துல்லாவை போய் முதலாக நான் சந்தித்து கண்ணீர் விட்டு கதறி துவா செய்ய வேண்டும் என்று சுயநினைவு வந்தபோது நான் கேட்ட கேள்வி, எனக்குள் இருந்து எனக்கு இறைவன் வெளிப்படுத்திய துவா அதுதான். கையேந்தி கதர்ன அந்த ஞாபகங்களை நான் திருப்பி நினைச்சு பார்க்கிறேன். யா அல்லாஹ், பெண் பிள்ளைகள் பாதுகாப்பில்லாத தேசத்திலிருந்து யா அல்லாஹ் நான் வந்திருக்கிறேன், உங்கள் குழந்தைகளை நீ பாதுகாப்பாயாக, அதற்கான கருவிகளாக எங்களை நீ ஆக்கி தருவாயாக. என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த காட்சியை எப்ப நினைச்சு பார்த்தாலும் என்னால கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாது. ரசூல்லா தாடி நனைய அழுதார்களாம். பெண் பிள்ளைகள் உயிரோடு கொல்லப்பட்ட அந்த ஹராஸ்மெண்ட், அப்படி கொல்லப்படுவதை விட மிக கொடுமையானது பாலியல் வன்கொடுமையால் கொல்லப்படுவது. இறைவன் பாதுகாக்கட்டும், அதற்கான கருவிகளாக இறைவன் நம்மை உருவாக்கட்டும், அந்த சமூக அக்கறையை அடுத்த தலைமுறைக்குள் இறைவன் விதைக்கட்டும், இதற்கான கூலியை நமக்கு மறுமையில் வழங்கட்டும். அப்படிப்பட்ட கருணை கொண்ட உள்ளங்களாக உங்கள் உள்ளங்கள் எல்லாம் ஆக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய பேராசை. நான் இந்த உலகத்தில் எதை வேணாலும் உருவாக்க முடியுது, மனிதனுக்குள்ள கருணையை தான் உருவாக்க முடியல. இந்த இறைவன் நாடினா தான் கிடைக்கும். அதனால பெண்கள் பாதுகாப்பில்லாத தேசத்தில் இருக்கிறோம். ஒரு பக்கம் பாலியல் வன்கொடுமைனா, இன்னொரு பக்கம் காதல்ங்கிற பேர்ல டீனேஜ் பிள்ளைகள் தானாக நெருப்புக்குள்ள விழுந்து செத்து போறது. தானாக ஒரு பக்கம் பாலியல் வன்கொடுமையில கொன்னு போட்டு நெருப்புல தூக்கி போடுறான், இன்னொரு பக்கம் காதல்ங்கிற பேர்ல இந்த தருதலைகளை நம்பி, அழகா இருக்கிறான் நம்பி ஏமாந்து போன ஒருத்திக்கிட்ட ஒருத்தன் சொல்றான், என்னுடைய அழகை பார்த்து தானே நீ மயங்கி என் காலில் விழுந்து கிடக்கிற. அழகு என்பது இம்மையில் எதுவுமே கிடையாது. அந்த அழகு என்பதை இறைவன் மறுமையில தான் தருவான்.
நீங்க சுஜூதுல கிடந்து அல்லாட்ட அழுகும்போது ஒரு அழகை தருவோம். அதுக்கு பேரு நூறுன்னு சொல்லுது இஸ்லாம். அதை தவிர இந்த உலகத்துல எதுவும் அழகு கிடையாது. இந்த பிள்ளைகள் இந்த தருதலைகளை நம்பி காதல்ங்கிற பேர்ல விழுந்து நெருப்புல தானா விழுந்துரு. தயவு செய்து உங்கள் அத்தனை பேரிடம் நான் கெஞ்சி கேட்கிறேன், எவனையும் நம்பிடாதீங்க. அவன் எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கட்டும், எவனையும் நம்பிடாதீங்க. ஒரு உயர்ந்த லட்சியம், பெண் பிள்ளைகளின் பாதுகாப்புக்காக நான் வேலை செய்யக்கூடிய உன்னத கருவி, அதை நோக்கி நான் நடப்பேன், அதை நோக்கி நான் படிப்பேன், அதுக்காக படிப்பேன், அதுக்காக டேட்டா கலெக்ட் பண்ணுவேன், அதை பிரச்சாரம் செய்வேன். எங்கெல்லாம் எனக்கு பேச வாய்ப்பு கிடைக்குதோ, 5 பேர் 10 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, எங்கெல்லாம் எனக்கு பேச வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் பேசுவேன். இஸ்லாமிய பெண் பிள்ளைகள் பேசக்கூடாதுன்னு யாருங்க சொன்னது? பேசக்கூடாதுன்னு யார் சொன்னது? பெண்களிடத்தில் பேசுங்கள். வாய்ப்பு கிடைக்கிற போது ஆண் பிள்ளை இடத்தில் பேசுங்கள். நான்லாம் போறேன், பாய்ஸ் ஸ்கூலுக்கு நான் போய் பேசுறேன். எனக்கு ஒரு பையன் இல்லையா? போய் பேசுறேன். தேவைப்பட்டா ஸ்கிரீனுக்கு பின்னாடி நின்று பேசுறேன். பேசுங்கள். பேசக்கூடாது, என் குரலையே தர முடியாதுன்னு ஒடுக்கி வச்சா, யாரெல்லாம் சிறந்த ஆண் மார்க் அறிஞர்கள்னு சொல்லப்பட்டாங்களோ அத்தனை பேரும் அன்னை ஆயிஷாவோட ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க எடுத்தாங்க கிளாஸ். ஷி வாஸ் த பெஸ்ட் ப்ரொஃபஸர், பெஸ்ட் லெக்சரர், பெஸ்ட் ரிசர்ச்சர். அவங்களோட உம்மத்துக்கள், அவங்களோட வாரிசுகள் நம்மெல்லாம். அப்போ பேச வாய்ப்பு கிடைக்கிற இடங்களில் எல்லாம் உறக்க பேசுங்கள். இஸ்லாத்தை அடிப்படையாக கொண்டு இஸ்லாமிய ஷரியத்தினுடைய விழுமியங்களோட பேசுங்க. அல்லாஹ் உதவி செய்வான். அப்படி நான் பேசுவேன், அதுக்காக என்னுடைய வாழ்க்கையை நகர்த்துவேன் கொண்டு போற பிள்ளை, இவ்வளவு பெரிய உயர்ந்த லட்சியத்தை வச்சிருக்கிற பிள்ளை, காதல்ங்கிற பேர்ல எவனையும் நம்பி ஏமாற மாட்டான். அப்படியே ஒடிஞ்சு போய் சீரழிஞ்சு முடங்கி போயிட மாட்டான், எந்திரிச்சு வருவா. அப்படியான ஒரு அருமையான பாக்கியத்தை பெற்றவர்களாக நாம் இருக்கணும். அதுக்காக வேலை செய்யணும். இந்த உரை உங்களிடத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது, என்ன செய்ய போகிறோங்கிற திட்டத்தை கொடுத்துருக்கு, என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத அடுத்து வர்ற இந்த டிஸ்கஷன் செஷனில் பயன்படுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துங்க. அதுக்காக துவா செய்யுங்க. ஒவ்வொரு சுஜூதிலும் பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கான கருவிகளாக யா அல்லாஹ் எங்களை நீ ஆக்குவாயாகன்னு கேளுங்க. உங்களுடைய அம்மாக்களோடு இந்த செய்திகளை பகிர்ந்துக்கிறங்க. பெண்களெல்லாம் வீட்டில் ஒன்று சேர்ந்து இந்த பெண் பிள்ளைகள் பாதுகாப்புங்கிறத முன்னெடுத்தால் ஆண் ஆதிக்கம்ங்கிறது இருக்காது. ஒரு நாள் அது சமூகத்திலிருந்து மறையும். ஆணும் பெண்ணும் சமமாக இருந்து அவங்களுடைய வேலையை செய்வார்கள். ஆணை விட பல விதங்களில் பெண் உயர்ந்தவள். இஸ்லாம் அதை தான் போதிச்சிருக்கு. அந்த விடயம் சமூகத்தில் மிக தெளிவாக உணரப்படும். தாயின் காலடியில் சொர்க்கம் கிடக்கிறது என்ற கருணையை இந்த சமூகம் அறியும். அப்படி ஒரு நாள் வரும்போது பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அதற்கான பரப்புரை கருவிகளாய் நாம் நம் வாழ்நாள் முழுதும் செயல்பட வல்ல ரஹ்மான் அருள் செய்வானாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன்.